அடுத்தது 9வது அதிகாரத்துல பாருங்க. ಒಂಬತ್ 5வது எக்காளம் ஊடும்போது என்ன ஆகுது பாருங்க. ಅಲ್ಲಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ತುತ್ತೂರಿ ಓದಲ್ಪಡುವಾಗ ಏನಾಗ್ತದೆ ಗಮನಿಸ್ರಿ. பாருங்க அந்த வெட்டுக்கிளிகள் வந்து உலகத்த வந்து நெறைய காரியங்களை நாசம் பண்ணுது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಿಡತೆಗಳು ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಬಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ವಿಷಯವಾಗಿ ಅವು ನಾಶ ಮಾಡಿ ಹೋಗ್ತದೆ. அடுத்தது 6வது எக்காளத்த படிக்கும்போது என்ன ஆகுது? ಅಲ್ಲಿ 6ನೇ ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ, நெறைய பேர் வந்து மரித்துடுறாங்க. டெத் வருது உலகத்துல. ಆ ಲೋಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಣವು ಅದು ಆವರಿಸಿಕೊಳ್ತದೆ. ஆல்மோஸ்ட் லைக் 33% உலகத்துல இருக்கிற பாப்புலேஷன் எல்லாம் போயிருமாங்க. ಅಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 33% ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜನಗಳು ಆ ಒಂದು ತುತ್ತೂರಿ ಊದಲ್ಪಡುವಾಗ ಮರಣವನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತಾರೆ. திருப்பி பாருங்க தர்சனத்துல 33% சொன்ன உடனே உட்கார்ந்து கால்குலேட்டர் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும்னு பைபிள் எழுதல அதுக்கு. ಅಲ್ಲಿ ದರ್ಶನದಲ್ಲಿ 33% ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ಯಾಲ್ಕುಲೇಟರ್ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಎಷ್ಟು ಎಂಬುದಾಗಿ ಲೆಕ್ಕ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. என்ன சொல்லுதுன்னா, ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி நெறைய காரியங்கள் இப்படி நடக்கும் உலகத்துல. ஒரே நாள்ல நடக்காது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நடக்கும். நீங்க அமிலினியல் பொசிஷன் நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க ப்ரீ மில்லினியல் பொசிஷன்ல நீங்க நம்புறீங்கன்னா, ஃபியூச்சர்ல உபத்திரவ காலத்துல நடக்கும் இதெல்லாம். ಅಲ್ಲಿ ಅಮೆಲಿಸಂ ಅದರ ಕುರಿತಾಗಿ ನೀವು ನಂಬ್ತಾ ಇದ್ರಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗದವರು ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಭವಿಷ್ಯತ್ತಿನಲ್ಲಿ ಈ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಅದು ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ சோ ಹೇಳ್ತಾರೆ. 2ம் நம்புறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வித்தியாசத்த இன்னும் இது பண்ணாது. நம்மள வந்து ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு அது வந்து அஃபெக்ட் ஆவாது. ಅಲ್ಲಿ ಎರಡನ್ನೂ ಕೂಡ ನಂಬ್ತಾರೆ. ಇದು ದೇವರಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸಗಳನ್ನು ಮಾಡೋದಲ್ಲ. சரி, பாருங்க எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது 20வது வசனம் பாருங்க. 9வது அதிகாரம் 20வது வசனம். 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಇದೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಗಮನಿಸ್ರಿ. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்களின் கைகளின் கிரியையை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. மனம் திரும்பவில்லை. அதான் போட்டிருக்கு. டிட் நாட் ரிப்பென்ட் அதான் போட்டிருக்குது வசனம். ಇಲ್ಲಿ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ವಚನ ಬರೀತಾ ಇದೆ. இவ்ளோ நடக்குது அவங்க சுத்திலும். எல்லாம் பயங்கர டிஸ்ட்ரக்ஷன், வார், டெத், பூமி, நதி, கடல் எல்லாம் நடக்குது. மனம் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಯುದ್ಧಗಳಾಗ್ತಾ ಇದೆ, ಸಾವುಗಳು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ಇವೆಲ್ಲವುಗಳು ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ಕಡೆಗೆ ಇನ್ನೂ ಕೂಡ ಅವರು ತಿರುಗಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சோ ரொம்ப ஒரு பரிதாபமான காரியம். ಬಹಳ ಪರಿತಾಪ ಪಡುವಂತ ಒಂದು ವಿಷಯ. இங்க இவ்ளோ நாச மோசங்கள் நடக்குது. ஆனாலும் ஐயோ ஆண்டவரை தேடணுமே அப்படின்றது வந்து ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ಇಲ್ಲಿ ಇಷ್ಟೆಲ್ಲಾ ಒಂದು ಉಪದ್ರವಗಳು ಅಥವಾ ಇಷ್ಟೆಲ್ಲಾ ಒಂದು ಕಠಿಣ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಳ್ಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥ ಮನಸ್ಥಿತಿ ಅವರಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ.